வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2ல் இருக்க கலிவர்ஸ் ட்ராவல் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரியோட கண்டினியூ தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். டு ஹிஸ் சர்ப்ரைஸ் he saw a human being not 6 inches height with a bow and arrow in his hands and a quiver at his back. Gulliver later learned that these creatures were called Lilliputians. Startled by this sight, Gulliver cried out and soon managed to free his left arm. The frightened Lilliputians fired dozens of tiny arrows into his hand, face and body until he once again lay down calmly. அதாவது நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம். கலிவர் அப்படிங்கிறவர் யாருன்னா சிப் டாக்டர். அவர் யாருன்னா கப்பல் ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா இவர் தான் சரி செய்வார். இவர் ஒரு கப்பல் பயணம் நீண்ட தூரம் மேற்கொள்கிறாரு. அந்த டைமிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா கப்பல் அந்த கடலில் மூழ்கிறது. ஸோ அதனால் அவர் நீந்தி ஒரு தீவுக்கு வர்றாரு. அப்படியே நீந்தி அந்த தீவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மயங்கி விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் எழுந்திருக்கிறாரு. ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 அதோட கண்டினியூ பார்க்கலாம். அதாவது அவரால் எழுந்திருக்க முடியல. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவில் வாழக்கூடிய சித்திரக்குள்ளர்கள்னு சொல்லக்கூடிய லில்லிபுட்டியன்ஸ் பார்த்திங்கன்னா இவர் கட்டி போட்டுறாங்க. அதனால அவரால் நகர முடியல. அந்த சித்திரக்குள்ளர்கள் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஹைட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த கலிவர் வியப்பாக அதை பார்த்துட்ருக்காரு. இவரை சுற்றி நிற்கக்கூடிய அந்த சித்திரக்குள்ளர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கையில் அம்பு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா கலிவர் மேலே நிறைய அம்பு விடுறாங்க. அவங்க வச்சுருக்கிற அம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் கலிவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. The Lilliputians then built a stage to Gulliver's side that was about a foot and a half tall, upon which an obviously important person stood and made a 10-minute speech to Gulliver in a language he could not understand. லில்லிபுட்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரக்குள்ளர்களோட தலைவர் பார்த்திங்கன்னா கலிவர் பக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் சின்னதாக அமைச்சு அது மேலே நின்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலிவருக்கு ஒரு ஸ்பீச் பண்ணுறாரு. ஒரு 10 மினிட்டில் அவர் பேசுகிறாரு. ஆனால் கலிவருக்கு பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் சுத்தமாக புரியலை. By now Gulliver was really hungry. With gestures he signaled to the little people that he wanted food and drink. அதாவது கலிவர் பார்த்திங்கன்னா கலிவருக்கு இப்போ பசிக்குது. ஸோ அதனால் அவர் சைகை மூலமாக சிக்னல் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற சித்திரக்குள்ளர்கள்ட்ட இவர் குடிக்க தண்ணியும் சாப்பாடும் கேட்குறாரு. The Lilliputians first got Gulliver to promise to behave himself and then promised to get him some food. They soon brought baskets of meat and several leaves of bread, which he ate 3 at a time because they were so tiny. அதாவது அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குள்ளர்கள் லில்லிபுட்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த குள்ளர்கள் பார்த்திங்கன்னா கலிவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீ எங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சூன் ப்ராட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் மீட். அதாவது கொஞ்சம் ஒரு பேஸ்கெட்டில் மீட்டும் இறைச்சியும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரெட்டும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 டைம் சாப்பிட்றாரு. எதனால் அப்படின்னா அவங்க வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு பத்தலை. The Lilliputians also brought 2 barrels of drink which he enjoyed even though the barrels were smaller than a glass. அதாவது லில்லிபுட்டியன்ஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு அந்த பேரலோட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸை விட சின்னதாக இருக்குது. Gulliver was tempted as he lay on the ground to take up 50 of the small creature in his hand and crush them, but he did not want to pricked with the arrows again, and he had promised to behave in exchange for good treatment. அதாவது கலிவருக்கு கோவம் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு 50 ஸ்மால் கிரியேச்சர் அந்த 50 குள்ளர்களை கையில் வச்சு அப்படியே நசுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு கோவம் வருது. ஸோ அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஆஃப்டர் ஹீ ஹேட் ஈட்டன் Gulliver promptly
fell asleep because his drink had a sleeping draught in it. அதாவது என்ன அப்படின்னா, கலிவர் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்து தூங்கிடுறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க் வந்து அந்த தூங்க வைக்கிற மாதிரியான ஒரு ட்ரிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. Then they set about transporting Gulliver to the capital. They used a large platform with 22 wheels pulled by dozens of 4.5-inch horses. They somehow managed to put him on the platform and dragged Gulliver down the road to the city. Suddenly, Gulliver woke up when the vehicle stopped. அதாவது லில்லிபுட்டியன்ஸோட கேபிட்டல் தலைநகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கலிவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மயக்க மருந்து மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பொருள் வந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவர் தூங்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 22 சக்கரம் இருக்கிற ஒரு வண்டியில் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இவரை வந்து வியந்து பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா கலிவர் வந்து எழுந்திருக்கிறாரு. உடனே வந்து அந்த இடத்துல வண்டி வந்து நிறுத்துகிறாங்க. 2 or more curious young Lilliputians wanted to see how Gulliver looked when asleep. They climbed up into the engine and advancing very softly to his face put the sharp end of their half-pick into his left nostril. அதாவது கலிவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த யங் லில்லிபுட்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் மேலே வந்து ஏறி ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற ஒரு குச்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட நோஸில் வந்து விடுறாங்க. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்னீஸ் அப்படிங்கிறது தும்முறது. உடனே அவர் வந்து தும்முறாரு. This tickled Gulliver's nose like a straw and made him sneeze. As they started moving again, Gulliver saw that more than 100,000 Lilliputians had come out to see the strange giant. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கலிவர் மாதிரி இருக்கிறவங்கள வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சித்திரக்குள்ளர்கள் அவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இவரை சுற்றி நின்று பார்க்குறாங்க. It was a carnival atmosphere and the Lilliputians seemed to be enjoying themselves much to Gulliver's amusement. Finally, they arrived at the Emperor Palace. ஃபைனலாக வந்து அந்த அரண்மனையை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. The emperor was there to receive Gulliver. Gulliver was lodged in an old and disused temple. His leg was chained and he could only move about a little bit. அதாவது எம்பரர் பேலஸ்க்கு வந்து இவரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கலிவரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பழைய கோவில் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சங்கிலியால் இவர் காலை வந்து கட்டி போட்டுறாங்க. ஒரு சில வாரங்கள் இப்படியே இருக்கார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லில்லிபுட்டியன்ஸ் இவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இவரால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விடுவிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. Gulliver agreed and was freed. He was provided with food and water. A house was built for him. Gulliver stayed with Lilliputians, helping them in many ways. அதாவது கலிவர்னால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காதுன்னு சொல்லி அவங்கள வந்து விடுவிச்சிட்றாங்க. விடுவிச்சதுக்கப்புறம் அவருக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அவருக்காக ஒரு வீடு வந்து கட்டிகிட்ருக்காங்க. கலிவர் ஸ்டேடு வித் லில்லிபுட்டியன்ஸ். கலிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லில்லிபுட்டியன்ஸ் கூடயே தங்கி அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து இவர் செய்கிறாரு. Once it so happened that the neighboring kingdom of Blefuscu declared war on Lilliput. The king brought 100 ships to mount an attack. The Lilliputians ran to Gulliver for help. The emperor said, "Don't let us down now, Gulliver. We need your help." அதாவது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து நாட்டு அரசர் வந்து பிளெஃபிஸ்கோ அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா போர் தொடுக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜா வந்து கலிவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அதாவது அந்த பக்கத்து நாட்டு அரசர் வந்து 100 கப்பல்களை எடுத்துகிட்டு வந்து போர் தொடுக்க வர்றாரு. உடனே வந்து கலிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில கயிறை வச்சு அந்த 100 கப்பல்களையும் ஈஸியாக கட்டி இழுத்துடுறாரு. அதாவது பிளெஃபிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்ததும் ரொம்ப ஒரு மயங்கி விழுந்துடுறாரு. Gulliver pulled the ships the whole day, going round and round until the army of Blefuscu was giddy and in no position to fight. The king of Blefuscu came begging for peace between the two kingdoms. The emperor agreed. Gulliver was hailed as a hero and lived peacefully in Lilliput for many years. அதாவது அந்த போர் தொடுக்க வந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்ததுக்கப்புறம் இந்த அரசர்கிட்ட சமாதானமாக போயிடலான்னு சொல்லி இவங்க வந்து சமாதானம் ஆயிட்டாங்க.
ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா கலிவர் வந்து இப்போ வரைக்கும் லில்லிபுட்டியன்ஸ் கூட வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஹீரோவாக இருக்கார்.